அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்தின பிறகு நாம திரும்ப திரும்ப பேசுற ஒரே விஷயம் ஹார்முஸ் நீர்ச்சந்தி தான். இந்த வழித்தடம் உலகத்துக்கே எவ்வளவு முக்கியமானதுன்றது இந்த போருக்கு பிறகு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால ஈரான் இந்த சூழ்நிலைய தனக்கு சாதகமா மாத்த பாக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. காரணம் ஈரான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஹார்மூஸ் நீர்ச்சந்தி எங்களுக்கு சொந்தமானது. அதனால இந்த வழித்தடத்தை கப்பல்கள் கடந்து போணும்னா எங்களுக்கு கட்டணம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த கட்டணம் ஒண்ணும் சாதாரண கட்டணம் கிடையாது. $2 மில்லியன் கேட்கறாங்க. இந்திய மதிப்பில கிட்டத்தட்ட 19 கோடி. ஒரு கப்பலுக்கு 19 கோடி கொடுத்தால் எரிபொருள் விலையெல்லாம் ஏறிடுமே அப்படின்னு எல்லாருக்கும் கவலை வந்துடுச்சு. உண்மையிலே ஈரானோட நோக்கம் என்ன? அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் இப்படி சொல்றத பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஈரானுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படிங்கறது தான் கேள்வி. அத பற்றி இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். ஈரான் என்ன இப்படி ஒரு விபரீதமான முடிவு எடுத்துருச்சு அப்படின்னு கேக்குறவங்களுக்கு, ஈரான் தன் நாட்டோட பொருளாதார நிலைமையை காட்டுது. ஈரானோட முதுகெலும்பே கிட்டத்தட்ட உடைஞ்சு போயிட்ட மாதிரி ஒரு நிலைமையில தான் இப்போதைக்கு ஈரான் இருக்கு. ஒரு காலத்துல வலுவா இருந்த ஈரான் நாட்டோட ரியால் இன்னைக்கு அமெரிக்க டாலருக்கு எதிரா 17.5 லட்சம் அப்படிங்கிற பாதாளத்துக்கு போயிடுச்சு. இன்னொரு பக்கம் நாட்டோட பணவீக்கம் 42% தாண்டிடுச்சு. மக்கள் அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட திண்டாடுறாங்க. ஈரானோட வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி ரொம்ப தெளிவா சொல்றாரு, போர் எங்க நாட்டை ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளி இருக்கு. எங்க நாட்டோட பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் இப்போதைக்கு நிதி நிறைய தேவைப்படுது. மற்ற நாடுகள் வரி வசூலிக்கும் போது நாங்க ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு கேக்குறாரு. கடுமையான நிதி நெருக்கடியில இருக்கிற ஈரான் தன்னோட பாதையை மாத்திக்கணும்னு நினைக்கிறது ஒரு கட்டாய முடிவு. ஈரான் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி உலக நாடுகள் கிட்ட சில கேள்விகளை கேக்குது, தரவுகளை முன்வைக்குது. நாங்க மட்டும் ஏன் இலவசமா சேவை செய்யணும் அப்படிங்கறது தான் அவங்களோட கேள்வி. எகிப்து நாடு ஒரு கப்பலுக்கு அளவை பொறுத்து 3 லட்சம் ரூபாயிலிருந்து 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் சூயஸ் கால்வாயை தாண்ட வசூலிக்குது. அதே மாதிரி பனாமா கால்வாயை தாண்டறதுக்கு $1 மில்லியன் வரைக்கும் கட்டணம் வசூலிக்கிறாங்க. துருக்கி நாட்டிலையும் அதே மாதிரி போஸ்பரஸ் நீர்ச்சந்தியை தாண்ட ஒரு டன்னுக்கு $5.83 கட்டணம். இதனால இவங்க வருஷத்துக்கு $900 மில்லியன் வருமானமா ஈட்டுறாங்க. இதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. சூயஸ் மற்றும் பனாமா கால்வாய்கள்லாம் மனிதர்களால உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா ஹார்மோஸ் ஒரு இயற்கையான நீர்ச்சந்தி. சர்வதேச கடல் சட்டப்படி பார்த்தா இயற்கையாக இருக்கக்கூடிய நீர்ச்சந்திகள்ல டிரான்சிட் பேசேஜ் அப்படின்னு சொல்லப்படுற இலவச பயண உரிமை கப்பல்களுக்கு இருக்கு. அதனால இத்தனை ஆண்டுகளா ஈரான் கட்டணம் வசூலிக்கவும் முடியாது. ஆனா இப்போ பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பராமரிப்பு அப்படிங்கிற காரணத்தை சொல்லி ஈரான் சட்டத்தையே மாத்த துணிஞ்சிட்டாங்க. இந்த போருக்கு பிறகு ஈரானுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார தேவைதான் அவங்களை இப்படியெல்லாம் சிந்திக்க வைக்குது. ஆனா அதையெல்லாம் தாண்டி வேறு ஏதாவது காரணம் இருக்கா? தன்னோட நாட்டு மேல இருக்கிற பொருளாதார தடையை அகற்ற இந்த சந்தர்ப்பத்தை ஈரான் பயன்படுத்திக்க போகுதா? ஈரானோட முக்கியமான தலைவர்கள் எல்லாரையுமே அழிச்சிட்டோன்னு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொல்றாங்க. ஆனா ஈரானோட ஒவ்வொரு நகரமும் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கிறது ட்ரம்புக்கு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஹார்மோஸ் நீர்ச்சந்தியை கடக்கிறதுக்கு கட்டணம் வசூலிக்க போறோம் அப்படின்னு ஈரான் சொன்னதுமே எல்லாருக்கும் அதிர்ச்சி தான். குறிப்பா அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அமெரிக்கா இதை கடல்சார் கொள்ளை, மேரிடைம் பைரசி அப்படின்னு சொல்றாரு. சர்வதேச வர்த்தக பாதையை ஈரான் தன்னோட சுயநலத்துக்காக முடக்க பாக்குது. இதை தடுக்க ராணுவ ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் தயங்க மாட்டோம் அப்படின்னு பென்டகன் எச்சரிக்குது. அமெரிக்கா தன்னோட 5வது கடற்படையை அந்த பகுதியில ரோந்து பணியில ஈடுபடுத்த திட்டமிட்டு இருக்காங்க. ஆனா போர் தொடங்கின அன்னைக்கே பஹ்ரைன்ல இருக்கிற இந்த 5th ஃபிளீட் தலைமையகத்தை ஈரான் ஏவுகணை மூலமா தாக்குச்சு. இப்படியெல்லாம் ஈரானை மிரட்ட முடியாதுன்னு அமெரிக்காவுக்கும் தெரியும். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இதை ஒரு பொருளாதார பயங்கரவாதம் அப்படின்னு சொல்றாரு. ஈரான் தன்னோட தோல்விகளை மறைக்க உலக நாடுகளை பிணை கைதிகளா பிடிக்குது அப்படிங்கிறது தான் இஸ்ரேலோட வாதம். இதனால ஹார்மோஸ் நீர்ச்சந்தியில திரும்பவும் ஒரு நேரடி மோதல் வெடிக்கக்கூடிய அபாயம் அதிகரிச்சிருக்கு. சரி, ஈரான் சொல்ற மாதிரி $2 மில்லியன் கட்டி தான் ஹார்மோஸ் நீர்ச்சந்திய கடந்து வரணும் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டா என்ன நடக்கும்? உலகத்துல விற்பனையாகிற ஒவ்வொரு 5 லிட்டர் பெட்ரோல்லையும் 1 லிட்டர் இந்த வழியா தான் வருது. சும்மா ஒரு கணக்குக்காக சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். கப்பல் நிறுவனங்கள் இந்த கட்டணத்தை நுகர்வோர் தலைமையில தான் சுமத்தும். இதனால உலகம் முழுசுமே பெட்ரோல், டீசல் விலை 15% வரைக்கும் உயர வாய்ப்பு இருக்கு. இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய தலைவலியா மாறும். நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதியில பெரும்பகுதி
பகுதி ஹார்மோஸ் நீர்ச்சந்தி வழியா தான் வருது. ஈரான் இந்தியாவோட நல்லுறவுல இருந்தாலும் இந்த கட்டணம் இந்திய பொருளாதாரத்துல பணவீக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல. ஈரானோட இந்த முடிவு சரியா? சட்டப்படி பார்த்தா தவறுதான். ஆனா போரால அந்த நாடே சிதைந்து போயிருக்கும் போது அவங்க பொருளாதாரத்தை பாதுகாக்க இந்த வழியை கையில் எடுக்கலாமா அப்படின்னு ஈரான் பாக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி ஈரான் ஒரே ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு சொல்றாங்க. எங்களை நிம்மதியா இருக்க விட்டா நாங்க யாரோட வணிகத்தையும் பாதிக்கிற அளவுக்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டோம் அப்படிங்கறத தான் ஈரான் சொல்ல வர்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஈரான் போடக்கூடிய இந்த வரி அப்படிங்கிறது நியாயமானதா? ஈரான் இப்ப எந்த நிலைமையில இருக்காங்க? அவங்க என்ன மாதிரி பேசினா சரியா இருக்கும்? அமெரிக்காவும், இஸ்ரேலும் ஈரானுக்கு என்ன மாதிரியான அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.